தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்தி பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கல்லாமை. கல்வி கற்கலைன்னா அவங்க எப்பேற்பட்டவர்கள் என்று 10 குறளை எடுத்து கொடுத்துருக்காரு திருவள்ளுவர். நம்ம இந்த வகுப்பில் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ கல்லாமை பொருட்பால இடம்பெற்றிருக்கக்கூடிய கல்லாமையில் இருக்கக்கூடிய 10 திருக்குறளுக்கான திருக்குறள் மற்றும் அதுக்கான சொற்பொருள் பார்க்க போகிறோம். அரங்கின்றி வட்டாட்டி எற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொழல். அதாவது அரங்கின்றி கட்டம் போடாமல் வட்டாட்டிங்கிறது வட்டாடுதல் விளையாடுதல். சரிங்களா? வட்டாடுதுங்கிறது ஒரு விளையாட்டு வகையான விளையாட்டு. ஸோ அரங்கின்றி அப்படின்னா கட்டம் போடாமல் விளையாடுறது எப்படியோ அதான் அரங்கின்றி வட்டாற்றி எற்றே நிரம்பிய நூலின்றி. எல்லாரும் இருக்கக்கூடிய சபையில் நூலின்றி கோட்டிக்கொழல். எதுவுமே கல்லாதவன் பேசுறது அதற்கு சமம். கல்லாதவன் அனைவரும் நிரம்பிய சபையில். அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கல்லாதவர்கள் கற்றவர்கள் அவைகள் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போல. எல்லாரும் இருக்க வேண்டிய இடத்துல ஒண்ணுமே கல்லாதவன் பேசுற பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? கட்டமே போடாம நீ தாயக்கட்டை உருட்டுறடா அப்படிங்கிறார். கோட்டிங்கிறது சபை. இந்த இடத்துல நிரம்பிய நூலின்றி கோட்டி சபையை குறிக்கிறது. சபை. வட்டாட்டி வட்டாடுதல் விளையாடுதல். வட்டாடுதல் விளையாடுதல். பாயிண்ட் புரியுதா இல்லையா? புரியுது தானே? எஸ். அடுத்து கல்லாதான் சொற்கா முறுதல். கல்லாதான் சொற்கா முறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கல்லாதவனின் சொல் கேட்ப விரும்புவது, கல்லாத ஒரு நபரின் சொற்கேற்ப விரும்புவது எப்படி இருக்குன்னா மார்பகம் இல்லாத பெண்கள் மீது மையம் கொள்வதற்கு ஒப்பானதுன்னு திருவள்ளுவர் சொல்றார். பாயிண்ட் புரியுதா? எஸ். அடுத்து கல்லாதவரும் நனி நல்லர். நல்லா கொஞ்சங்க. கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். டேய், படித்தவங்க இருக்கும்போது எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்கும்போது ஒன்றும் தெரியாதவன் கூட சிறந்தவன் தான். எப்போ? வாயை மூடிக்கிட்டு இருக்கும்போது. நம்ம எந்த சொற்களையும் பேசாமல் அமைதியாக இருந்தால் கூட, எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அமைதியாக இருந்தால் கூட நம்ம நல்லதுங்கிறாரு. யாரு? கல்லாதவன். கல்லாதவன் எல்லாரும் இருக்கக்கூடிய அவைகள் அமைதியாக இருக்கிறதே நல்லது. அதான் சொல்லாது இருக்க பெறின் நல்லது. நனி நல்லர் நல்லவர். யாரு? கல்லாத ஒருவரும். கல்லாத ஒருவனும் அமைதியாக இருந்தால் அதுவே நல்லது நல்லது நல்லதுங்கிறாரு. கற்றவர்களுக்கு முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவர். ஸோ நனி நல்லவர், மிகவும் நல்லவர். ஸோ சொல்லாதிருக்க பேசாமல் இருக்கணும் அப்படின்னு யார் சொல்றா? திருவள்ளுவர் சொல்றாரு. கரெக்டு தானே? கரெக்டு தான். கல்லாதான் ஒட்பம். இந்த இடத்துல ஒட்பம் அப்படிங்கிறது கூர்மையான அறிவு. கல்லாதான் ஒட்பங்கிறது கூர்மையான அறிவு. கல்லாதான் ஒட்பம்னா நீ படிக்கலைன்னா உனக்கு என்னதான் அறிவு இருந்தாலும், கூர்மையான அறிவு இருந்தாலும், ஸோ கல்லாதான் ஒட்பம் அதான் கூர்மையான அறிவு. கலியனன், கலியங்கிறது நீக்குதல். நன்றாயினும் அப்படி இருந்தாலும் கொள்ளார் ஏற்றுக்க மாட்டார் அறிவுடையார். நீ என்னதான் படிக்காம நுண்ணறிவு பெற்றிருந்தாலும் உன்னைய நீங்க அறிவுடையர்னு ஏத்துக்க மாட்டாங்க. அதான் கல்லாதான் ஒட்பம். கல்லாதான் கூர்மையான அறிவு நீ பெற்றிருந்தாலும் கலிய நன்றாயினும் கொள்ளா ஏத்துக்க மாட்டார். யாருன்னு? அறிவுடையார்னு. அதான் அதுக்கு அர்த்தம். கல்வி கற்றாதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தால் கூட அவனை கல்வியில் சிறந்தோர் என்று அறிவுடையார் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஒட்பம் என்பதே கூர்மையான அறிவு. அறிவு கூர்மையான அறிவு. கலினா நீக்குதல், குறைவு கொள்ளார், கொள்ளார்னா ஏற்றுக்க மாட்டார். புரியுதா? கல்லா ஒருவன் தகைமை. இந்த இடத்துல தகைமைனா தன்மை. கல்லா ஒருவனுடைய தன்மை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும். அதாவது சொல்லாட சோர்வுபடும் என்ன சொல்றாங்கன்னா, கல்லாத ஒருவன் தன்மையும் கற்றவர் போல மதித்து கொண்டு சொல்லாடினால், கல்லாத ஒருத்தன் நான் படித்தவன் மாதிரி பேசுனா, எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுனா, கல்லாத ஒருவன் தன்னையும் கற்றவர் போல மதித்து கொண்டு சொல்லாடினால் பேசினால் அவனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய மதிப்பு கெட்டு போய்விடும். இப்போ பாருங்க, சூப்பரா புரியும். கல்லா ஒருவன் தகைமை. இந்த இடத்துல தகைமைங்கிறது ஒழுக்கம் இல்லை தன்மை. கல்லா ஒருவன் தன்மை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும். இந்த இடத்துல சோர்வுங்கிறது இழுக்கு. ஆட்டோமேட்டிக்கா அப்போ அவையில்
இடம் பொருள் ஏவல்ங்கிறது ரொம்ப முக்கியம். புரியுதா? பாப்போம் அடுத்து உளரென்னும், உளரென்னா உயிரோட இருக்கிறாங்க. உளரென்னும் மாத்திரையர், சும்மா உசுரோட இருக்கிறாங்க. யாரு? உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணைவர் கல்லாதவர். இது ரொம்ப முக்கியம். கல்லாதவர் கலர் நிலங்களை போன்றவர். இந்த பாயிண்ட் முக்கியம். கல்லாதவர் கலர் நிலங்களை போன்றவர். எதுக்கு வேஸ்ட்? சும்மா உசுரோட இருக்கிறாங்க. உளரென்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். கல்லாதவர்களை கலர் நிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது. காரணம், அவர்கள் வெறும் நடப்பினங்களாகவே கருதப்படுவர். உளரென்னும் உயிரோடு இருக்கின்றனர், அவ்வளவுதான். சும்மா உசுரோட இருக்கிறாங்க, மற்றபடி அவங்களால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து நுண்மான் நுழைப்புலம், நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை எற்று. இதுல முடிஞ்சு போச்சு. இந்த மண்பான் புனைப்பாவை எற்று, மண்ணால் ஆன பொம்மை மாதிரி. யாரு? நுண்மான், நுண்மையான அறிவும் நுழைப்புலம் இல்லாதவர். அப்ப நுண்ணிய அறிவும் திண்ணிய சிந்தனையும் இல்லாதவர். அந்த இல்லாதவர் எப்படி போன்றவர்? எழில் நலம், நல்லா இருக்கிற மாதிரி, மண்பானையாலான புனைப்பாவையாற்று. அவங்க வெறும் மண்பானையாலான ஒரு பொம்மை மாதிரிங்கிறார். அதான் நுட்பமான சிறப்பாகவும் நுழைந்து கற்ற அறிவு நலம் இல்லாதவனின் உடல் அழகு மண்ணால் அழகாக செய்த ஒரு பாவையின் உடல் அழகு போன்றது. எழில்ங்கிறது அழகு, புனைங்கிறது அணிந்த. மண்பான் புனைப்பாவை எற்று. பாயிண்ட் புரியுதா? புரியுதா இல்லையா? சரி. நல்லார்கான் பட்ட வறுமையின் இன்னதே. அதாவது நல்லார்கன் பட்ட வறுமையில், நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லார்கன் அப்படிங்கிறது யாரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லவர்கள் கொன்ற வறுமையை விட, அதாவது நல்லார்கன் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கன் பட்டதிரு. எப்படி சொல்றாங்கன்னா, கல்லாதவனின் சேர்ந்த செல்வமானது, கல்லாதவனோடு சேர்ந்த செல்வம் எதை விட கொடுமைனா, ஸோ கற்றறிந்த நல்லரின் உள்ள வறுமையை விட மிகவும் துன்பத்தை தரும். சொல்லுவாங்க, கல்லாதவர் ஒருத்தர் பணம் அவ்வளோ வச்சிருப்பார். அந்த காலத்தில் அரசர்கள்லாம், ஜமீன்தார், அவங்கெல்லாம் ரொம்ப நிறைய பணம் வச்சுருப்பாங்க. ஆனால் படிப்பறிவு இருக்காது. ஆனால் அவங்க கீழே இருக்கிறவங்க அந்த இதை வந்து அப்யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. முத்து படம் அந்த மாதிரி தானே, சூப்பர் ஸ்டார் சார் நடித்த படம். ஸோ நல்ல எல்லா செல்வமும் இருந்தவங்க கூட கற்கலைன்னா ஸோ ஈஸியாக தனது செல்வம் போயிடும். அதைத்தான் சொல்கிறாங்க. கற்றவனுடைய துன்பத்தை விட மிகப்பெரிய துன்பம் கொடுக்கும் கல்லாதவனுடைய பொருள், செல்வம். அதான் கல்லாதவன் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரின் உள்ள வறுமையை விட மிக துன்பத்தை தரும். இன்னா துன்பம். திருங்கிறது செல்வம், கேண்மை. இந்த இடத்துல திருங்கிறது செல்வத்தை குறிக்கிறது. யாருடைய செல்வம்? கல்லார்கன், கல்லாதவனுடைய செல்வம். எதை விட? ஸோ நல்லார்கன் பட்ட வறுமையை விட, நல்லார்கன் பட்ட வறுமையை விட. இந்த நல்லார்கன்ங்கிறது யாரை சொல்றாங்கன்னா, படித்தவங்களை சொல்றாங்க. யாரு? அறிவு பெற்றவர்களை சொல்கிறார்கள். ஓகேவா? அடுத்து இந்த சூப்பர் திருக்குறள்ல, மேற்பிறந்தார் ஆயினும், நீ எப்பேற்பட்ட பிறப்புல பிறந்திருந்தாலும், மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலார் பாடு. நீ நீ எவ்வளவு பெரிய பிறப்புல பிறந்திருந்தாலும் படிக்கலைன்னா, கீழ்நிலையில் இருந்தாலும் படித்தவர்கள் தான் உயர்த்தி அப்படின்னு சொல்றாரு. கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருக்கும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே. இதுதான் அர்த்தம். மேற்பிறவார் ஆயினும் கல்லாதார், நீ கற்கல, கீழ்பிறந்தும், கீழ்நிலையில் பிறந்தும் கற்றார், கத்திருந்தார்னா அனைத்திலர் பாடு, அவர்தான் சிறந்தவர். அவரை விட இவங்களுடைய பெருமைக்கு நிகர ஆகாது அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். அடுத்து விலங்கோட கம்பேர் பண்ணிடுவார். கல்லாதவரும் விலங்கும் ஒன்றுதான். விலங்கோடு மக்கள் அணையர், இளங்குள் நூல்
கற்றோடு ஏனையவர். ஏனையவர்னா கல்லாதவர். கற்றோரோடு கம்பேர் பண்றாங்க. யார? கற்றோரோடு ஏனையவர் கல்லாதவரை கம்பேர் பண்றாங்க. எப்படி? விலங்கோடு மக்கள், விலங்கோடு மக்கள், விலங்கோடு மக்களை போன்றவர், விலங்கோடு மக்களை போன்றவர், விலங்கோடு மக்களை கம்பேர் பண்றார். அப்ப விலங்கோடு மக்கள் அணையர் போன்றவர்கள், விலங்கோடு மக்கள் போன்றவர்கள் யார்? இலங்கு நூல் நல்ல நூற்பறிவு பெற்ற கற்றவரோடு யாரு? கல்லாதவர். பாயிண்ட் புரியுதா? பிரிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப அறிவு விளங்குவதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள வேற்றுமை உடையவர். மக்களுக்கும் மக்களை அறிவுடையரோட கம்பேர் பண்றாங்க, விலங்கு அறிவில்லாதவரோட கம்பேர் பண்றாங்க. அதான் அதுக்கு அர்த்தம். அணையர்னா போன்றவர், விலங்கோடு மக்கள் போன்றவர், விலங்கும் மக்களும் போல யாரு? கற்றவர் கல்லாதவர். அதான் சொல்றாங்க. பாயிண்ட் புரியுதா? சூப்பர்ல. அவ்வளவுதான். ஸோ கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து அழகான ஒரு 10 திருக்குறள் எடுத்து பார்த்துட்டோம். அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம். சந்திக்க பிறகு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.